Hello friends, welcome to SJ Lifestyle. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவாதிரை ஸ்பெஷல் 7 கறி கூட்டு தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். அதுக்கு நான் என்னென்ன காய்கள்லாம் எடுத்துர்க்கேன்னு பார்க்கலாம். கேரட், பீன்ஸ், வெள்ளை பூசணிக்காய், அரசாணிக்காய், பீர்க்கங்காய், வாழைக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. இதை வச்சு தான் இன்னைக்கு 7 கறி கூட்டு பண்ண போறேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் துவரம்பருப்பு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு இப்போ அரை டம்ளர் துவரம்பருப்பு நல்லா தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்கேன். இது ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் காய்கள் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு காயாக நம்ம இதில் போட்டு வேக வச்சுக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கிறேன், பீன்ஸ், பீர்க்கங்காய், வெள்ளை பூசணிக்காய், அரசாணிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய். இந்த காய் வேகிற அளவுக்கு ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இந்த காய் நல்லா வேகட்டும். அதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது அப்படியே வேகட்டும். காய் நல்லா ஹாஃப் பாயில் வெந்துடுச்சு. இதில் நான் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் பொடி 2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இந்த 7 கறி கூட்டுக்கு ஒரு ட்ரை மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நிறையா ஆட் பண்ணால் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன். கொத்தமல்லி வர கொத்தமல்லி அது ஒரு 2 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன். வரமிளகா 3. கூடவே அரிசி ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இது நம்ம ஆட் பண்ணும்போது இந்த மசாலா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை 1 கொத்து. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியதில்லை, நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். அதுதான் இந்த கூட்டுக்கு மெயின் மசாலா. இதுதான் வெந்துட்டுருக்க காயில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இங்கே இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
மசாலா நல்லா கோரஸ் பவுடராக அரைச்சாச்சு. அரைச்சி வச்சா அந்த மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வெந்துட்டுருக்க காயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா பேஸ்ட்டு தான் இந்த கூட்டுக்கு நல்லா ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தரும். அதனால் இந்த மசாலா போட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறக்காமல் இந்த மசாலா ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா பேஸ்ட்டு புளி தண்ணி எல்லாம் போட்டு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா நம்மளோட இலக்கறி கூட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். கடாயில் வந்துட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதனால பொரியட்டும். ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, இந்த தாளிப்பை அப்படியே நம்ம இந்த கூட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். தாளிப்பு ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டில். இப்போ நம்ம கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா அது தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் போக போக நல்லா இறுகி நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நம்ம இதை வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த திருவாதிரை களி கூடவும் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த திருவாதிரை ஏழுக்கறி கூட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திருவாதிரை களி அப்புறம் ஏழுக்கறி கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஏழுக்கறி கூட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 7 வெஜிடபிள்ஸ் 9, 11, 21 அப்படி வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணி இந்த கூட்டை இதே மெத்தடில் நம்ம பண்ணலாம். ஆட் நம்பர்ஸில் பண்ணுறது தான் அதிகம். இந்த திருவாதிரை விரதம் பார்த்திங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங்கே வந்து மங்களே பொண்ணுங்க வந்து சாப்பிட்ருவாங்க சாப்பாடு. அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் அவங்க வந்து விரதமாக இருப்பாங்க. வெறும் நீர் ஆகாரங்கள் மட்டும்தான் குடிப்பாங்க. குடிச்சிட்டு விரதம் இருந்துட்டு ஈவினிங் இந்த களியும் இந்த ஏழுக்கறி கூட்டும் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விசேஷம் இருக்குது இந்த திருவாதிரை மங்களே நோம்பில். நீங்களும் இந்த ஏழுக்கறி கூட்டு ப்ளஸ் இந்த திருவாதிரை களி பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் சிவபெருமானுக்கு படையல் போட்டுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. திருவாதிரை ஏழுக்கறி கூட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.